இந்த செஷனுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் இஸ் இன்ட்ரடக்ஷன் டு த வேர்ல்ட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் ஒன். வேர்ல்ட் வார் ஒன்னுக்கு அப்புறமா நேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, கண்ட்ரிஸ் எல்லாம், அது என்னெல்லாம் எஃபெக்ட்ஸை உண்டாச்சுன்றத பார்ப்போம். The second one is a Great Depression. மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலை எப்படி இருந்தது, அதை எப்படி கடந்தாங்க எல்லா நேஷன்ஸ் அப்படின்றதையும் பார்ப்போம். Third one is the developments in the post-World War One. வேர்ல்ட் வார் ஒன்னுக்கு அப்புறமா ஜெர்மனி, இட்டாலி, பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் எப்படி டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்றத பார்ப்போம். The fourth one is the stock market crash in the US. யுஎஸ்ஏலேயே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி அப்பேற்பட்ட பெரிய நாடுகளே என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குச்சு சிவில் சொசைட்டில அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். The fifth one is the breakdown of the international system of exchange. இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா ட்ரேட்ஸ் எல்லாம் இல்லாம போனது, அதனால எப்படி எக்கானமி எஃபெக்ட் ஆச்சு ஹோல் வேர்ல்டுக்கும் அப்படின்றத இன் டீடைல்டா படிப்போம். The sixth one is the repercussion in politics. இந்த பொருளாதார மந்த நிலையால அரசியல்ல என்ன மாதிரியான விளைவுகள் நடந்தது, அது எப்பேற்பட்ட விளைவுகளாக மாறுச்சு இந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸ்ல அப்படின்றதையும் படிக்கலாம். இன்ட்ரோடக்ஷன். இந்த ரெண்டு வேர்ல்ட் வார்க்கு நடுவுல 21 வருடங்கள் இருந்தது இல்லையா? அந்த டைம் பீரியட்ல இந்த வேர்ல்ட் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன். The first world war shattered the global capitalist system based on European imperialism. imperialismனா என்ன? ஏகாதிபத்தியம். capitalismனா என்ன? கரெக்ட், எஸ், கேபிட்டலிசம்னா முதலாளித்துவம். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு கம்பெனியோ இல்லை ஓரிரண்டு பிரைவேட் ஓனர்ஸையோ முழு நாடையும் ஆள்வது, அவங்களுடைய எக்கானமிய, ஃபினான்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் தீர்மானிக்கிறதுன்ற மாதிரி இருக்கிறது ஒரு சிஸ்டம் பேர் தான் கேபிட்டலிசம். அதை ஃபாலோ பண்ற நாடு கேபிட்டலிஸ்ட் நாடு. இது அப்படியே ஆப்போசிட் ஆஃப் கம்யூனிசம், கரெக்டுங்களா? பொது உடைமை சித்தாந்தம், அதாவது மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்ற அந்த பொது உடைமை சித்தாந்தத்தோட ஆப்போசிட். அப்படி இல்லாம ஒரு கம்பெனிக்காகவோ இல்ல பிரைவேட் ஓனர்ஸ்க்காகவோ மட்டுமே பவர் குறிக்கிறது பேரு கேபிட்டலிசம். இதனால என்ன ஆகுது, இந்த கேபிட்டலிஸ்ட் சிஸ்டமே ஷேட்டர் ஆயிடுச்சான். எதனால? based on the European imperialism. இந்த ஏகாதிபத்தியத்தோட விளைவா at the end of the world war global capitalist system shatter ஆயிடுச்சு. European powers were gravely weakened by the war financially and politically. இந்த வார்ல ஈடுபட்ட எல்லா யூரோப்பியன் பவர்ஸும் they were gravely weakened. ரொம்ப வீக்கன் ஆயிட்டாங்க, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. ஃபினான்ஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி, எக்கானமிக்கல் வைஸும் அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க. உள்ள நடக்கிற பாலிடிக்ஸாலையும் அவங்க சோர்வடைகிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியலி அவங்க வெல்லா இல்லாததால நிறைய புரட்சிகள், நிறைய போராட்டங்கள் வெடிக்குது ஒவ்வொரு நாட்டிலையும். அதனால இன்டர்னலாவே பாலிடிக்ஸ்லயும் நிறைய கலவரங்கள் நடந்துட்டே இருக்கு. இதோடைய விளைவாதான் நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷனை பத்தி போன லெசன்லயே படிச்சோம் இல்லைங்களா? அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ என்ன ஆகுது, conflict between the workers and the ruling classes that control the government became intense. அதாவது ஒர்க்கர்ஸ்க்கும் ரூலிங் கிளாஸஸ்க்கும், அதாவது ஒர்க்கர்ஸ் உழைக்கும் மக்களுக்கும் அவங்கள ஓனர்ஸா, அந்த கம்பெனியோட ஓனர்ஸாவோ இல்ல பொலிட்டீஷியன்ஸாவோ ரிச் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த ரூலிங் கிளாஸஸ்க்கும் நடுவுல கான்ஸ்டன்டா ஒரு வேறுபாடு, போர் நடந்துட்டே இருந்திருக்கு. கான்ஃப்ளிக்ட் இருந்துட்டே இருந்திருக்கு. யாரு இந்த கவர்மெண்ட்டை
கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து ஒர்க்கிங் கிளாஸ்க்கு சாதகமா நடக்குதா இல்ல ரூலிங் கிளாஸ்க்கு சாதகமா நடக்குதா அப்படின்ற ஒரு கான்ஃபிளிக்ட் நடந்துட்டே இருந்திருக்கு. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் ஆஃப் திஸ் கான்ஃபிளிக்ட் லெட் டு fascism that emerged in Italy and Germany. இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் புதிதாக பாசிசம் உருவாக்கப்படுது. சரி, பாசிசம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்லயும் நம்ம ஆல்மோஸ்ட் பாசிசம் அப்படின்னு சொல்றோம். இதுவுமே பொது உடைமை சித்தாந்தம், அதாவது கம்யூனிசம்க்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை. ஆனா இந்த பாசிசம்க்கும் இந்த கேபிட்டலிசம்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்ட் நாடா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கிற 10 ஓனர்ஸோ 20 ஓனர்ஸோ அவங்க எல்லாம் தான் அந்த நாட்டுடைய எக்கானமிய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பர்சன்டேஜ், அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்கள் தான் அந்த நாட்டையே இயக்கிட்டு இருப்பாங்க. எக்கானமிக்காலும் அவங்க வந்து இயக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாசிசம்ல என்ன ஆகுதுன்னா, மொத்த பவரும் ஒரே ஒரு ஒற்றை மனிதர் கீழே வந்துரும். அந்த ஒரு மனிதரை டிக்டேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் என்ன சொல்லுவோம், those people are called as dictators. டிக்டேட்டர்ஸ்னாலே நமக்கு யாருக்கு மனசுல நினைவு வருது? உங்களுக்கு யார் நினைவு வராங்க தெரியுதா? கரெக்ட், ஹிட்லர் தான் டிக்டேட்டர்ன்ற வேர்டுக்கான நமக்கு வர பிக்சரே ஹிட்லர். கரெக்டா? அவர் என்ன செஞ்சாரு? அவர் தான் இந்த பாசிசத்தோடைய கண்டுபிடிக்கிறதுன்றதை விட அவர் தான் அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள், பாசிசத்தோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்ப அவர் என்ன செய்யறாரு? தனக்கு எந்த விதமான எதிர்ப்பு மனநிலைமையும் அந்த ஜெர்மன் நாட்டுல இல்லாம செய்யறாரு. அவர் ஹிட்லர் மட்டும் இல்ல, இத்தாலியில முசோலினியும் இதேதான் செய்யறாரு. சோ எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஒரே மனிதர்கிட்ட எல்லா பவரும் குவிஞ்சு கடந்து அவர் எடுக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஆறதோட அந்த சிஸ்டம் பேரு தான் பாசிசம். இப்ப புரியுதுங்களா? இது ஏன் வந்து கம்யூனிசம் பொது உடைமை சித்தாந்தத்துக்கு எதிரான சொல் அப்படின்னு. பொது உடைமைனா எல்லாருக்கும் கொடுக்கணும், அது எல்லாருக்கும் அதுல உரிமை உண்டு அப்படின்னு சொல்றதுதான் கம்யூனிசமும் பொது உடைமை சித்தாந்தமும். அதற்கு ஆப்போசிட் ஆனது கேபிட்டலிசமும் பாசிசமும். அது பாசிசம் இன்னும் அதிகமான ஒரு மிலிட்ரி பவரோட ஒரே மனிதர்கிட்ட குவிந்து கிடக்கிறதால இது மச் மோர் டேஞ்சரஸ், ரொம்ப ஆபத்தான விஷயம் பாசிசம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டால என்ன வளருதான் இட்டாலியன் ஜெர்மனில? பாசிசம் வளருது. இது மட்டும் இல்லாம நிறைய ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் காட் இன்டென்சிஃபைட் as the colonial powers were weakened by the war. இந்த வாரால ஆல்ரெடி எக்கனாமிக்கலா வீக்கான கண்ட்ரிஸ் அவங்களுடைய காலனிஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமாகுது. அதனால அவங்களோட பவர்ஸ் அந்த காலனிஸ் மேல செலுத்தவும் முடியல. அதனால நிறைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் காலனிஸ்ல உருவாயிட்டே இருந்திருக்கு. நிறைய ஆன்டி கொலோனியல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இன்டென்சிஃபை ஆயிட்டே இருந்தது. கிரைசிஸ் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரைசிஸ், எஸ்பெஷலி நம்ம லாஸ்ட் லெசன்ல என்ன படிச்சோம், யூரோப் இந்த இம்பீரியலிசம் கேபிட்டலிசமால நடந்த நிறைய கிரைசிஸ், காலனிஸை போய் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு போர் ரேஸால தான் வேர்ல்ட் வார் 1 ஸ்டார்ட் ஆச்சுன்னு படிச்சோம் இல்லையா? ஸோ தட் கிரைசிஸ் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்ட் வார் ஹேட் லெட் டு த அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் 1 அப்படின்றத படிச்சிருந்தோம் நம்ம. We now turn to the social and political developments in the world after the end of the war. So இந்த வேர்ல்ட் வார் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா எப்பேற்பட்ட சோஷியோ பொலிட்டிக்கல் டெவலப், சமூக அரசியல் நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத இன் டீட்டெயில்டா இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? The Great Depression, developments in the post World War I. ஓகேங்களா?
கிரேட் டிப்ரெஷன்னாலே உளைச்சல், மன உளைச்சலை தான் குறிக்கும். ஆனா இங்க வந்து ஒரு பொருளாதார உளைச்சலை, ஒரு பொருளாதார மந்த நிலைய வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க எக்கானமி வைஸ் பாத்தீங்கன்னா த கிரேட் டிப்ரெஷன்றத யூசுவலா தமிழ்ல என்ன சொல்வோம்னா ஒரு பொருளாதார மந்த நிலை. அதாவது எந்தவித ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லாம, லாஸும் இல்லாம ஒரு மாரி மந்தமா போற அந்த மந்த நிலைய தான் த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறமா இந்த கிரேட் டிப்ரெஷன் நடந்து, இருந்து, அதுக்கப்புறமா அதனால என்னெல்லாம் வந்து டெவலப்மெண்ட்ஸ் ஆச்சு வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறமா அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், the First World War led to the expansion of certain industries in the hope that the wartime boom would continue. சில இண்டஸ்ட்ரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சது உண்மைதான். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இந்த இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே எதை ஆதாரப்படுத்தி இல்ல மையப்படுத்தி இருந்ததுன்னா வார மையப்படுத்தி தான் இருந்தது. போரை மையப்படுத்தி தான் இருந்தது. அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது, வெப்பன்ஸ் தயாரிக்கிறது, இல்லைன்னா அந்த சோல்ஜர்ஸ்க்கான ஃபுட்டு தயாரிக்கிறது, அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸையே அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அந்த நாடுகள். ஆனா அதுக்கு அப்புறமா என்ன ஆகுது? வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதோடைய தேவைகள் இல்லாம போறதால ஒரு மந்த நிலைமை ஏற்படுது. அந்த இண்டஸ்ட்ரீஸோட பர்பஸே, அதோடைய நோக்கே இல்லாம போயிடுது. ஏன்னா அந்த மாதிரியான வெப்பன்ஸுக்கோ இல்ல சோல்ஜர்ஸாக்கான துணிமணிகளுக்கோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு டிமாண்டே இல்லாம போயிடுது. சோ அதனால என்ன ஆகுது? ஒரு மந்த நிலைமை ஏற்படுது. அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்பேண்டும் ஆகாம சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து மூடப்பட வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்படுறாங்க. When the war came to an end, போர் வந்து நின்னதுக்கு அப்புறமா the industries that grew to meet wartime requirements had to be abandoned or modified. இதேதான் இல்லைங்களா? ஸோ அந்த டிமாண்ட் இல்லாததால அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து எய்தர் வேற பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸா மாறுது, மாடிஃபை ஆகுது, இல்லைன்னா இழுத்து மூடப்படுது, அபேண்டன் பண்ணப்படுது அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம். Situation was made worse by the political complications caused by the Treaty of Versailles. இந்த பீஸ் ட்ரீட்டியால இன்னும் நிலைமை வந்து மோசமடைஞ்சிட்டே போகுது. அதுவும் எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த தோத்த பவர்ஸ் இருக்கு இல்லையா, தோத்த சென்ட்ரல் பவர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து மற்ற நாடுகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் போது ஒரு பொருளாதார மையத்தையும் வந்து ஒரு கட்டாயத்தையும் கூட அந்த நாடுகள் மேல வைக்கிற ஒரு நிலைமை வருது. அதனால நிறைய அரசியல் காம்ப்ளிகேஷன், சிக்கல்கள் உருவாக்கிட்டே இருந்திருக்கு இந்த பீஸ் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ். New wave of economic nationalism which expressed itself in protectionism or in tariff barriers affected the world trade. என்ன சொல்றாங்க இங்க? எக்கானமிக் நேஷனலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டோடைய எக்கானமி இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அவங்க ப்ராஃபிட் ஈட்டுவாங்க, அந்த ஒரு ப்ராஃபிட் கவர்மெண்ட்டுக்கு போகும், கவர்மெண்ட் அந்த பணத்தை யூஸ் பண்ணி மக்களுக்காக வந்து செலவிடுவாங்க. இதுதான் யூசுவலா ஒரு டெமோக்ராட்டிக் நாடுல நடக்கும். இது மட்டும் இல்லாம நாடு என்ன பண்ணும், எக்ஸஸா கூட வந்து சில விஷயங்கள் எல்லாம் இப்ப துணி இருக்கு, க்ளோத்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தன்னுடைய நாடுக்கு மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கும் இம்போர்ட் செய்வாங்க, இல்ல மற்ற நாடுகள்ல இருந்து எக்ஸ்போர்ட், ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் என்ன வேணாலும் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா இந்த வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறமா நிறைய நாடுகள் பயத்தாலையும் தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையாலையும் என்ன பண்றாங்க,
தன்னுடைய நாடுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுக்கான விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு மற்ற நாடுகளுக்கான ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுதான் எக்கானமிக் நேஷனலிசம். இந்த எக்கானமிக் நேஷனலிசம் ஒரு நாடு ரெண்டு நாடு இல்ல, பல நாடுகளுக்கு நடுவுலயும் இது பரவுது. இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு வேர்ல்டு ட்ரேடே, ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கும் ட்ரேடே இல்லாம போயிடுது. அந்த ட்ரேட் இல்லாததால ஹோல் வேர்ல்டோட எக்கானமியும் ஃபுல்லா மொத்தமா எல்லாம் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்றதுதான் இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு தெரியுது. இதுக்கப்புறமா the war also placed a heavy burden of debt on every European country. பயங்கரமான கடன் சூழ்நிலையில ஒரு நாடு இல்ல ரெண்டு நாடு இல்ல எல்லா யூரோப்பிய கண்ட்ரிஸும் வந்து சிக்கிக்கிடுச்சு. The war also placed a very heavy burden of debt on every European country. அந்த கடனை தீர்த்துட்டு தான் தன்னுடைய பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ற சூழ்நிலையில எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இருந்தது. The Great Depression, stock market crash in the US. இந்த பொருளாதார மந்த நிலை அப்போ எப்படி யுஎஸ் போன்ற அமெரிக்கா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள்லயே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. எதனால ஆச்சு? The first huge crash occurred on 24th October 1929. வால் ஸ்ட்ரீட் அப்படின்றது என்னன்னா நியூயார்க்ல இருக்கிற ஒரு பிளேஸ். அங்க என்ன அப்படின்னா நிறைய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த கம்பெனிஸ் எல்லாமே அப்பேற்பட்ட வால் ஸ்ட்ரீட்டே ஒரு பெரிய பெரிய லாஸ சந்திச்சுது. அதுலயும் this discouraged investors and consumers to such an extent that more and more people began to sell their shares and dispose of their stocks, but there were no buyers. நிறைய மக்கள் இந்த லாஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கின ஷேர்ஸ் வந்து ப்ராஃபிட்டே அடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டாங்களே தவிர்த்து திருப்பியும் அந்த ஷேர்ஸ வாங்குறதுக்கான மக்கள் இல்லாமையே போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம என்ன நடக்குதுன்னா this was followed by the failure of American banks. அமெரிக்க வங்கிகளும் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்குது. அவங்களால மக்களுக்கு போட்டு வச்சிருக்கிற மணிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. நம்ம வங்கிகள் எல்லாம் நம்ம அம்மா அப்பா போயிட்டு எதுக்குன்னு தங்களுடைய காசு போட்டு வைப்பாங்க? ஏன்னா அந்த பேங்க்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வேற எக்ஸ்ட்ரா நமக்கு தருவாங்க. கரெக்டா? அதெல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்காக தான் நம்ம வங்கிக்கு போறோம் இல்லையா கண்ணா? ஆனா அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அமெரிக்கா தள்ளப்படுது. American financiers were forced to recall their own funds invested abroad. அதாவது நம்மளுடைய ரிச் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம மத்த நாடுகள்லயும் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்போ, பொருளாதார மந்த நிலை அப்போ என்ன நடக்குது? அதையும் அவங்க திரும்ப வாங்க வேண்டிய சூழ்நிலை, அந்த மணியையும் திருப்பியும் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க the American financiers. The Great Depression breakdown international system of exchange. எப்படி இந்த பொருளாதார மந்த நிலை வந்து வேர்ல்ட் எக்கானமியே பிரேக் டவுன் பண்ணுச்சு. சிஸ்டம் ஆஃப், அதாவது ஒரு பொருளாதார ஒரு ஏற்பாடே இல்லாம, ஒரு வேர்ல்டு ட்ரேடே இல்லாம எப்படி கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். Despite emergency measures such as cutbacks in expenditure and increased taxation, the situation did not improve in England. இங்கிலாந்துல என்னதான் ஸ்பெண்டிங்க கட் பண்ணாலும்
டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதால சிச்சுவேஷன் இம்ப்ரூவே ஆகல. அந்த மந்த நிலைமை, பொருளாதார சிக்கல்கள் இருந்துட்டே இருந்தது எவ்வளோ மெஷர்ஸ் எடுத்தாலும். இங்கிலாந்து decided to leave the gold stranded. கோல்ட வந்து ஏன்னா கோல்ட விற்கணும், ஒரு நாடு போய் கோல்ட விற்கணும்னா அதை வாங்குறவங்க யாராச்சும் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வாங்குற பையர்ஸே இல்லாததால இங்கிலாந்து தன்னுடைய கோல்ட அப்படியே நிராகதியா விட்டுருச்சு, அப்படியே விட்டுறது. அது மட்டும் இல்லாம gold standard is a monetary system where a country's currency or paper money carried a value. டைரக்ட்லி லிங்க் டு கோல்ட். யூஸ்வலா பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பொருளாதாரத்துல கோல்டோட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம பேப்பர் மணியை விட. கரெக்டா? நம்ம பேப்பர் மணியை விட கோல்டோட வேல்யூ அதிகமா இருக்கும். அப்பேற்பட்டது ஆனா இந்த கிரேட் டிப்ரெஷன் அப்போ கோல்டு வேல்யூவும் அந்த பேப்பர் மணி வேல்யூவும் ஒன்னா மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கண்ட்ரியோட எக்கானமி அவ்வளோவா அடி வாங்கியிருக்கு. அந்த கோல்ட வாங்குற பையர்ஸ் இல்லாததால அதோட வேல்யூவும் ஒரு பேப்பர் மணி வேல்யூ அளவு கம்மி ஆயிடுச்சு. இதோட நிக்காம immediately a great number of countries left the gold standard. கோல்ட வாங்கறதுக்கான பையஸே இல்லாததால இங்கிலாந்து மட்டும் இல்ல மத்த நிறைய நாடுகளும் தங்களுடைய கோல்ட அப்படியே நிராகதியா விட்டுறாங்க. Each nation adopted a policy of protectionism and devaluation of currency. கரன்சியோட வேல்யூ வந்து டிவேல்யூ ஆயிருக்கு முன்ன இருந்ததை விட. ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய இந்தியன் கரன்சியோடைய 70 ரூபாய் வந்து $1 சமானம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான பார்க்கும்போது நிறைய கண்ட்ரிஸோடைய கரன்சி டிவேல்யூ ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாம இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு கண்ட்ரியை எங்க புஷ் பண்ணுதுன்னா adopted a policy of protectionism. தன்னுடைய பொருளாதாரத்தை முதல்ல காப்பாத்திக்கணும், அதை வளர்க்கணும், அதுக்கப்புறமா தான் மத்தது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு புஷ் பண்றதால வேர்ல்டு ட்ரேட் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா இந்த வேர்ல்ட் ட்ரேட் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிவால்யூவேஷன் forced creditors to stop lending. அதாவது இந்த டிவால்யூஷன் கரன்சி ரேட் எல்லாம் வந்து கம்மியானதால இன்னொரு நாட்டுல போயிட்டோ இல்ல இன்னொரு இடத்துல போயிட்டோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு லேண்ட் இருக்கு, நம்ம லேண்ட் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குன்னாலும் வாங்க மாட்டோம், அதிகமா இருக்குன்னாலும் வாங்க மாட்டோம் இல்லையா? கரெக்டாக இருக்கணும். ஆனா அந்த லேண்ட் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு விக்கிறாங்க அப்படின்னும் போது, ஒரு லாஸ்ல விற்கும் போது யாருமே வாங்க வர மாட்டாங்க. அந்த இடத்துல யாருமே கிரெடிட்டர்ஸ்னா என்ன? இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே இல்ல. அதனால மணி லெண்ட் பண்றவங்களும் கம்மி ஆயிட்டாங்க. The defensive measures adopted by various nations to safeguard their economic interests led to an unprecedented decline in world economic activity. The defensive measures எடுத்ததால தன்னோட எக்கானமியை தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்ன்ற டிஃபென்சிவ் மெஷர்ஸ் எடுத்ததால வேர்ல்ட் எக்கானமிக் ஆக்டிவிட்டியே அடி வாங்குது, வேர்ல்ட் ட்ரேடே அடி வாங்குது. இட்ஸ் எஃபெக்ட் வாஸ் டீப் அண்ட் ப்ரொலாங்ட். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுது. அது ரொம்ப ஆழமாவும் இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய வருடங்களுக்கு ப்ரொலாங் ஆகுது, நீண்டுட்டே இருந்தது இந்த பொருளாதார மந்த நிலை. அதனால எக்கானமிஸ்ட், அதாவது
இந்த பொருளாதாரத்தை எல்லாம் படிக்கிற பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் எக்கானமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்கானமிஸ்டும் ஹிஸ்டோரியன்ஸும் இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் பீரியட் என்னன்னு கூப்பிடுவாங்க? த கிரேட் டிப்ரெஷன், பொருளாதார மந்தநிலை, த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. த கிரேட் டிப்ரெஷனுடைய அடுத்த படிநிலை ரெபகர்ஷன் இன் பாலிடிக்ஸ். இந்த பொருளாதார மந்த நிலையால என்னென்ன விளைவுகள் பாலிடிக்ஸ் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்தது. த டிப்ரெஷன் சேஞ்ச் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் இன் செவரல் கண்ட்ரீஸ். இந்த பொருளாதார மந்தநிலை நிறைய நாடுகள்ல இருக்கிற அரசியல் சூழ்நிலையே மாத்திடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதார மந்த நிலையால நிறைய மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லாம போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால காசு இல்லாம போயிடுச்சு. அவங்களால எதையும் வாங்க அளவு ஒரு சூப்பு, ஒரு என்ன சொல்றது, பிரெட் வாங்குற அளவு கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலை. அவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட். அந்த அளவுக்கு பயங்கரமா எஃபெக்ட் பண்ணுச்சு. அதனால நிறைய காமன் சிவிலியன்ஸ் இருக்காங்களா, காமன் மக்கள் எல்லாம் அடி வாங்கினாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மக்கள் இருக்கும்போது அது எப்பேற்பட்ட விளைவுகளை விளைவிச்சது அப்படின்றத பார்ப்போம். In England, the Labour Party was defeated in the general elections of 1931. அது வரைக்கும் வின் பண்ணிட்டு இருந்த லேபர் பார்ட்டி, it was defeated in the general elections of 1931. அது மட்டும் இல்லாம in the USA, the Republican Party was rejected by the people in successive elections for about 20 years after the depression. Depression முடிஞ்சு 20 வருஷம் வரைக்கும் அந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி which was there during the depression was not elected again. It was rejected. இந்த அளவுக்கு மக்கள் கோபமாகவும் ஒரு துயரமாகவும் இருந்தாங்க இந்த டைம்ல. இந்த அளவுக்கு பாலிடிக்ஸும் நிறைய கேம்ஸ் பிளே பண்ணுச்சு. ரீகேப். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பொருளாதார மந்த நிலைமை, த கிரேட் டிப்ரெஷன் பத்தி இன் டீடைல் டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி ஒரு நாட்டோட எக்கானமி எல்லாம் எஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, படிச்சோம். அடுத்து பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், எப்படி ஒரு வேர்ல்டு ட்ரேடே கொலாப்ஸ் ஆச்சு இந்த கிரேட் டிப்ரெஷனால. எப்படி ஒரு நாடு தனக்கு பயந்து போய் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்கறதுலயே இருந்தாங்க. அதனால மத்த ட்ரேட்ஸையே அவங்க எடுக்கல அப்படின்றதையும் படிச்சோம் நம்ம. அடுத்து ரெபகர்ஷன் இன் பாலிடிக்ஸ். இந்த கிரேட் டிப்ரெஷனால இருந்த பாலிடிக்ஸ், அரசியல்ல நடந்த விளைவுகள் எல்லாம் என்ன, எப்படி இங்கிலாந்துலயும் யுஎஸ்ஏலயும் அந்தந்த பார்ட்டிஸ் தோற்கடிக்கப்பட்டாங்க, அந்த கவர்மெண்ட்ஸ் எப்படி அவங்க திருப்பியும் மீள முடியாத அளவு தோற்கடிக்கப்பட்டார்கள் அப்படின்றதையும் படிச்சோம். ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செஷன்ல பார்ப்போம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.